கடந்த 10 ஆண்டு கால என்னுடைய பொது வாழ்க்கையிலே எந்த கட்சி பாகுபாடின்றி, எந்த மதம், எந்த சமுதாயம் என்று இல்லாமல் என்னிடம் வைக்கப்பட்ட அத்தனை கோரிக்கைகளையும் சற்று ஏறத்தாழ 99% நான் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன். 14 ஊராட்சிகள் எடுத்து பார்த்தால் தெரியும். எந்த ஊராட்சியாக இருந்தாலும் கடந்த 20 ஆண்டு காலத்திலே நடைபெற்ற பணிகளை விட, திட்டங்களை விட இந்த 5 ஆண்டு காலத்திலே எண்ணற்ற திட்டங்களை, மக்கள் கோரிக்கைகளை நான் செய்திருக்கின்றேன். நான் எதிர்கட்சியாக இருந்த போதும், ஆளுங்கட்சியாக இருந்த போதும் கடந்த 5 ஆண்டு காலத்திலே நான் எந்த கல்யாணமாக இருந்தாலும், காது கொடுத்தாலும், வாழ்வு சாவு, அது எந்த கட்சியாக இருந்தாலும், யார் வீடாக இருந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க வர்றதுக்கு முதல் சொந்தக்காரனா நான் தான் வந்து அழைப்பு இல்லாத பத்திரிகையா இருந்தா கூட மூலூத்தப்பட்ட ஒரு கல்யாணம் 3 மண்டபத்தில் நடக்கிறதால பரவாயில்ல, சரி நம்ம ஊருக்காரங்க தானே வா போவோன்னு சொல்லி நான் போய் எத்தனையோ மாப்பிள்ளை எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல, இருந்தாலும் நான் வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருக்கேன். ஆகவே நான் இப்போ எம்எல்ஏ நிற்கும் போது சொன்னது, திருவண்ணாமலை டு கள்ளக்குறிச்சி 4 வழி சாலை நான் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தேன். நான் சொன்னப்ப சொன்னாங்க, இதெல்லாம் 400-500 கோடி, இதெல்லாம் நடக்குமா, இதுல எங்க பஸ் போகுது, இதெல்லாம் எப்படி மாற்ற முடியும் என்று எதிர்கட்சிகள் நம்ம விமர்சனம் செய்தனர். இதே இந்த மூலையில் ஆனா சொன்ன கண்டிப்பாக முதல் திட்டமாக இதை நான் செய்து தருவேன் என்று சொல்லியிருந்தேன். தமிழகத்திலே இதை விட பெரிய சாலைகள் எல்லாம் இருக்குது, இதை விட முக்கியத்துவம் வாய்ந்த சாலைகள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் சட்டமன்றத்திலே தொடர்ந்து போராடி குரல் கொடுத்து இந்த ஒரு அற்புதமான சாலையை சற்று ஏறத்தாழ 700 கோடி ரூபாய் செலவில் திருவண்ணாமலையிலிருந்து கள்ளக்குறிச்சி இப்ப பாத்தீங்கன்னா அதிக பஸ் இதுல தான் போகுது. இந்த